நம் பெருமாளே சரணம். திருவண்ணாமலை தீப வழிபாடு. பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக கருதப்படும் இத்தல இறைவனின் ஜோதி தரிசனத்தைப் பற்றி இந்த பதிவில் காணலாம். பிரம்மன் திருமால் இருவருக்கும் தங்களில் யார் பரம்பொருள் என்ற வினாவை சிவனிடம் எழுப்பினர். அதற்கு சிவன் இத்தலத்தில் ஜோதி ரூபமாக தோன்றி யார் முதலில் என் அடிமுடியை முதலில் காண்கிறாரோ அவரோ பரம்பொருள் என்று பதிலுரைத்தான். பல யுகங்கள் பிரம்மா சிரசு பகுதியையும் திருமால் பாதத்தை தேடி கிடைக்காததால் சிவனே பரம்பொருள் என்பதை உணர்ந்தது. இந்த தலத்தில்தான் இந்த திருவண்ணாமலை பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் தோன்றியதாக தொல்பொருள் ஆய்வாளர் கூறுகின்றனர். இந்த மலை கிருதா யுகத்தில் அக்னி பிழம்பாகவும், தரேதா யுகத்தில் வைர மலையாகவும், துவபார யுகத்தில் தங்க மலையாகவும் காட்சியளித்து தற்போது கலியுகத்தில் கல்மலையானது என்று புராணத்தில் குறிப்பு உள்ளது. இந்த பூமியை என் திசையிலும் தாங்கும் சிவனின் அஷ்டதிக் கணங்கள் இத்தல இறைவனை வழிபட்டு சிவகணங்களாக மாறின. இதை மெய்ப்பிக்கும் வண்ணம் அவர்கள் வழிபட்ட அக்னிலிங்கம், வாயுலிங்கம், சூரியலிங்கம், வருணலிங்கம், நிருத்திலிங்கம், இந்திரலிங்கம், குபேரலிங்கம் இந்த மலையை சுற்றி காணப்படுகிறது. இந்த மலையில் கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தன்று மலையின் உச்சியில் பர்வதராஜா குலத்தவரால் தீபம் ஏற்றுவதற்கு காரணம், உண்ணாமலை அம்பாள் சிவனிடம் தவம் செய்து சிவனின் இடபாகத்தை வரமாக இத்தலத்தில் பெற்றாள். அவள் உண்ணாமலையாக அவதரித்த குலமே பர்வதராஜா குலம் என்பதால் இதை மெய்ப்பிக்கும் வண்ணம் திபத்தின் முதல் நாள் அன்று சிவனின் 64 மூர்த்தங்களுள் அர்த்தநாரீஸ்வரர் உற்சவம் இத்தலத்தில் இன்றளவும் நடைபெறுகிறது. சித்தர்களில் இடைக்காட்டு சித்தரின் ஜீவ சமாதி இத்தலத்தில் உள்ளது. இன்றளவும் பல சித்தர்கள் சூட்சம் வடிவில் இங்கு வாழ்கின்றனர் என பக்தர்கள் கூறுகின்றனர். இத்தலத்தின் கோபுரத்திலிருந்து அருணகிரிநாதர் உயிர் தியாகம் செய்ய நினைத்தபோது இத்தல முருகன் கம்பத்து நாயனராக தோன்றி அருணகிரிநாதர் நாவில் ஓம் என்று எழுதி அவரை திருப்புகழ் எழுத வைத்தார். இதை மெய்ப்பிக்கும் வண்ணம் இத்தல முருகனுடன் அருணகிரிநாதரின் சிற்பம் இன்றளவும் காணப்படுகிறது. இந்த திரவல பாதையில் ரமண மகரிஷி மடம் உள்ளது. இத்தல இறைவனை கார்த்திகை தீபத்தன்று ஜோதி தரிசனம் கண்டால் நாம் பாவ விமோச்சனம் பெறலாம். நாமும் மன நிம்மதியுடன் வாழ திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் செய்வோம்.